தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிவன் சேவ் ரஞ்சித். நான் திருவண்ணாமலையிலேருந்து வாயிலிங்கத்தாண்டேருந்து வரோம். நாங்கள் திருவாசகம், தேவாரம், அண்ணாமலையார் வரலாறு, கேட்டதை கொடுக்கும் தேவாரம், இந்த மாதிரி இன்னும் நிறைய புத்தகங்கள் விற்பனை செய்து கொண்டு வந்துக்கிறோம். அதுக்கப்புறமா எங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, சிவபெருமானை பற்றி மக்களுக்கு பரப்பணும். சிவபெருமானை பற்றி எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக ரொம்ப பொய்யான தகவல்லாம் நிறைய பரவிட்டு இருக்காங்க. முக்கியமாக திருவண்ணாமலையில் நிறைய பொய்யான தகவல்லாம் போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் உடச்சி உண்மை என்ன, சிவபெருமான்னா யாரு, அதையெல்லாம் பரப்பணுன்றது தான். தமிழ்நாடு ஃபுல்லாக சிவபெருமான்னா யாருன்னு பரப்பணுன்றது தான் எங்க குருநாதரான தம்பிரான் தோழர் கபிலனார் ஐயாவுடைய கொள்கை. அந்த கொள்கையை பின்பற்றி தான் நாங்களும் வந்துட்டு இருக்கோம். அவர் எழுதின ஒவ்வொரு புத்தகத்தை பத்தி சொல்லியோ இல்ல திருவாசகம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது, நீங்க முக்கியமா 10வது வகுப்புல பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த திருவாசகம்னா என்ன, திருவாசகம் வழியில நின்று மாணிக்கவாசகர் எப்படி இன்பமா வாழ்ந்து சாமி திருவடி சேர்ந்தாரு, அதை பத்தி சொல்றதா இருந்தாலும் சரி, அண்ணாமலையாரை பத்தி சொல்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே நிறைய பொய்யா பரவிட்டு இருக்கு. முக்கியமா நிறைய பேர் ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது ஒரு முக்கியமான பொய். இது நமச்சிவாயன்றது சிவபெருமானோட பேரு, அதாவது சிவபெருமானோட உறவு பெயர்னு சொல்லுவாங்க. இப்போ அப்பாவுக்கு ஒரு பெயர் இருக்கும். இப்போ ஒரு அப்பாவுக்கு ராமசாமின்னு ஒரு பெயர் இருக்குன்னா, ஆனா அப்பாவை நம்ம எப்படின்னு கூப்பிடுவோம், அப்பான்னு தான் கூப்பிடுவோம். அந்த மாதிரி சிவபெருமானுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் அவரை நமச்சிவாயன்னு சொல்லி கூப்பிட்டா, அந்த அப்பா எப்படி எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்மளுக்கு சால்வ் பண்றாரோ, அதே மாதிரி சிவபெருமான் நம்மளுக்காக நமச்சிவாய, ஓம்லாம் எதுவுமே சேர்த்து சொல்லாம நமச்சிவாயன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்காக அந்த அப்பா மாதிரி ஓடி நம்மளுக்காக எந்த ஒரு துன்பமா இருந்தாலும் நீக்கி நம்மளை சந்தோஷமா வாழ வைப்பாரு. நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லுங்க. நம்ம திருவாசகத்துல அவர் முதல் பதிகத்திலே மாணிக்கவாசகர் நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்கன்னு தான் ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம திருநாவுக்கரசர் கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே, நீ கல்லையே கட்டி கடல்லனா என்னை தூக்கி போட்டுக்கோ, எனக்கு ஒரே துணை நமச்சிவாயன் அவரை தான் சொல்றாரு. அந்த மாதிரி சுந்தரர் நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லுன்னா நமச்சிவாயவே, என் நாக்கு நான் உன்னை மறந்தாலும் என் நாக்கு உன்னை நினைச்சு சொல்லிட்டே இருக்கும் சாமி உன் நாமத்தை. நம்ம திருஞான சம்பந்தர் பார்த்தீங்கன்னா, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி 63 நாயன்மார்கள் யாருமே ஓம் சேர்த்து சொன்னதே கிடையாது. இந்த ஓம்ன்றது நடுவுல வந்ததுதான். நம்ம சாமி திருவடி சேரக்கூடாது. இந்த ஓமை சொல்ல சொல்ல என்ன நடக்கும்னா, உங்க உயிர் வினையோட கட்டப்படும். அது கட்டப்படுச்சுன்னா உங்களுக்கு மறுபிறப்பும் கிடைச்சிட்டே இருக்கும். திருப்பி திருப்பி செத்து பிறந்துட்டு இருப்பீங்க. அதனால